செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது. ஹலோ சார் ஏசி மெக்கானிக்கா? ஆமாம் சார். சார் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஏசி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. கூலிங்காகவே வர மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? வரேன் சார், ரெடி பண்ணிடலாம். சார் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க சார். இது வேற ஒரு கால்ஸ் பார்த்துங்கிறேன், வந்துடுறேன் சார். ஓகே சார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது. ஹலோ சார் ஏசி ரெடி பண்ணணும்னு கால் பண்ணியிருந்தேன் சார். சொல்லுங்க சார். சார் கால் பண்ணி 1 hour ஆகுது சார். எப்போ தான் சார் வருவீங்க? இது வந்துனே இருக்கு சார், 10 நிமிஷம். கது திறந்து மட்டும் வைங்க, பெஸ்ட்டாக பண்ணிடலாம். 6 hours later. என்ன கூழ் ஊற்றுறாங்களா? வாசலில் இவ்வளோ கூட்டம் நிற்குது சார். என்ன சார் ஒரே கூட்டமாக நிற்கிறீங்க? ஒரு சம்பவம் ஆயிடுச்சு சார். சம்பவம் ஆயிடுச்சா? என்ன ஆச்சு சார்? வீட்டிலேருந்து ஒரு 12 சொன்னாங்க, இவனை திருடுன்னு போயிட்டுக்கிறான் சார். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக சார் இருந்துக்கிறாங்க. மக்கட்ட சார் அவன் தூங்கினானே, கவுது டாப்பால் போட்டு தூங்கிக்கலாம்ல. கதவு அப்புறம் பேன் திறந்து போட்டு தூங்கிக்கிறான், எவனும் திருடின்னு போயிட்டுக்கிறான். இந்த காலத்தில் திண்டுக்கல் போட்டு வாங்கி போட்டாலே அசால்ட்டாக திருடுன்னு போயிடறானுங்க. கேர்லெஸ்ஸாக இருங்க சார். நேத்த சொல்ல அவன் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்தா இவன் இருப்பானோ மாட்டானோ. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது. ஹலோ ஹலோ சார், ஏசி மெக்கானிங்களா? மெக்கானிக் தான் சார். ஏசி ரெடி பண்ணோம் சார் 10 நிமிஷம், கதவு திறந்து மட்டும் வைங்க, பெஸ்ட்டாக பண்ணிடலாம்.